வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிப். உலகளாவிய ரீதியில் சக்தியின் குளோபல் செய்தியினூடாக நியூஸ் போஸ்டோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ரஜன். வணக்கம் டில்ஷான். வணக்கம் நேர்களே. இன்றைய தினமும் கூட நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் நமது அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமய தலைவர்களின் உதவியை கோருகிறார் ஜனாதிபதி. மஹிந்த ராஜபக்ச தலைமையில் புதிய கட்சி ஒன்று உருவாகுமா? கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் யாழ் மேல் நீதிமன்றத்தினால் 3 மரண தண்டனை. டெமட்டகொட விபத்து தொடர்பில் கைதான சிறுவன் மற்றும் தாயார் தொடர்ந்தும் விளக்கமறியது. உலக சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சி. நாட்டு மக்கள் மத்தியில் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் செயற்பாடுகளை சட்டத்தினால் மாத்திரம் நிறைவேற்ற முடியாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். களுத்துறையில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். களுத்துறை இந்து கல்லூரியில் நடைபெற்ற தைப்பொங்கல் விழாவில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் இதில் பங்கேற்றிருந்தார். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சமயம் மற்றும் கலாச்சாரத்தை கருவியாக பயன்படுத்தும் திட்டத்தின் கீழ் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உலகில் உள்ள அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது. ஆன்மீக சிந்தனை ஊடாக மாத்திரமே அனைத்து உள்ளங்களையும் ஒன்றிணைக்க முடியும் என்பதில் நான் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளேன். குறிப்பாக இந்த தைப்பொங்கல் விழாவின் போது நாட்டு மக்களின் பிரதான சேவகன் என்ற வகையில் நாட்டில் உள்ள அனைத்து சமய தலைவர்களிடமும் கௌரவமாக ஒரு கோரிக்கையை விடுக்கின்றேன். அரசியல்வாதிகளை விட சமூகத்திற்கு அதிக பணியாற்றும் வல்லமை உங்களுக்கு இருக்கின்றது. இந்த சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு தேசிய நல்லிணக்கத்தை பலப்படுத்துவதற்கும் ஆன்மீக சிந்தனைகள் உறுதுணையாக வழிவகுக்கும். இந்த நாட்டில் மீண்டும் ஒருமுறை யுத்தம் இடம்பெறாத வகையில் அடித்தளத்தை உருவாக்குமாறு அனைத்து சமய தலைவர்களிடமும் கௌரவமாக கேட்டுக்கொள்கின்றேன். மிகவும் சேர்த்திறன் மிகு திட்டம் ஒன்று உள்ளது. எனினும் குறைபாடுகள் காணப்படுகின்றன. தேசிய இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று உள்ளது. அத்துடன் திருட்டு சம்பவங்களை நிறுத்துவதற்கு சேர்த்திறன் மிகு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும். தவறிழைத்தவர்கள் தொடர்பில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. பாரிய திட்டங்களை முன்னெடுத்துள்ள போதிலும் இன்று கூறி நாளை செய்ய முடியாது. பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. எனினும் அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் புதிய கட்சி ஒன்று உருவாக்கப்படுமா என தற்போது அதிகம் பேசப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை வாரியப்புல பகுதியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தொடர்பில் தீர்மானமிக்க சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வடபில் மாகாண சபை உறுப்பினர் டி பி ஹேரத்தின் வாரியப்புல வீட்டில் வடபில் மாகாண ஆளும் கட்சி உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவும் இதில் கலந்து கொண்டிருந்தார். மகா சங்கத்தினரும் இந்த கூட்டத்துக்கு ஆசை வழங்கியதுடன் உள்ளக கலந்துரையாடல் தொடர்பில் செய்தி சேகரிப்பதற்கான வாய்ப்பு ஊடகங்களுக்கு கிடைக்கவில்லை. கூட்டம் நிறைவடைந்து வெளியேறிய போது புதிய கட்சி ஆரம்பிக்கும் திட்டம் உள்ளதா என முன்னாள் ஜனாதிபதியிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியதுடன் அதற்கு அவர் வழமை போன்று பதிலளித்தார். இன்று வடமேல் மாகாண சபை உறுப்பினர்கள் இணைந்து தீர்மானம் எதனை மேற்கொண்டார்களா? நாம் அனைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள். சமசமாஜ கட்சி, மகாஜன கட்சி ஆகியவற்றின் மாகாண சபை உறுப்பினர்களும் உள்ளனர். எனது தொகுதி இது, எனது மாவட்டம் இது. தாமரை மலரில் போட்டியிட உள்ளதாக தகவல் உள்ளது. யார் கூறியது? எனக்கு அது தெரியாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பலர் அங்கிருந்து வெளியேறிய பின்னரே முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறினார். எவ்வாறாயினும் சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் உண்மையாகவே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்திக் கொண்டது. முழு நாட்டினதும் அரசியலை புதிய வழித்தடத்தை நோக்கி இட்டுச் செல்லும் வகையில் மக்களை ஒன்றிணைக்கும் திட்டம் ஒன்று குறித்து எனது வீட்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச ஆகியோர் தலைமையில் கலந்துரையாடப்பட்டது. இதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க அவர்கள் தீர்மானித்துள்ளார்கள். குறிப்பாக நாம் அலுவலகம் ஒன்றை திறந்து இந்த பணிகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் என்பதை கூற வேண்டும். வடமேல் மாகாண சபையின் ஆளும் கட்சி உறுப்பினர்களை சந்திக்க வேண்டியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எமக்கு அறிவித்திருந்தார். இதற்கமே டி பி ஹேரத்தின் வீட்டில் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் சந்திப்பு நடைபெற்றது.
ஆம், தேசிய அரசாங்கத்திற்கு எதிரான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் குழு ஒன்று எதிர்க்கட்சியில் அமர்ந்துள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் சுமார் 40 உறுப்பினர்கள் இந்த குழுவில் இருக்கின்றனர். இவர்கள் தலைமையில் எதிர்காலத்தில் புதிய அரசியல் கட்சி ஒன்று உதயமாகும். நாம் அந்த கட்சியூடாக கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் கூட்டு அரசாங்கம் முன்னெடுக்கும் செயற்திட்டங்களை தோற்கடிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்வதற்கு எண்ணியுள்ளோம். මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ නායකත්වයෙන් තාම මම හිතන්නේ அதனை அறிவிப்பதற்கான காலம் வரவில்லை என நினைக்கின்றேன். එයට දාන්න மக்கள் விடுதலை முன்னணி இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சி என்பன பிரதான தலைப்பாக அமைந்தன. எனினும் தற்போது அனைத்தையும் மறந்து வழமை போன்று தமது பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். சிலர் தொடர்பிலான விசாரணைகள் முடிவடைந்து கைது செய்வதற்கு தயாராகும் போது அவர்கள் அரசியலுடன் சிக்கிக் கொள்கின்றனர். முன்னர் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியிருந்தது. தற்போது அரசியல் அமைப்பு உள்ளது. அதனை நிறைவேற்றிக் கொள்ள விசாரணைகளை ஒருபுறம் தள்ளி வைத்துள்ளனர். அடுத்ததாக தேர்தல் வருகிறது. எனவே ஒருபோதும் அவர்களை கைது செய்ய முடியாமல் போகும். எனவே இதனை அரசியலுடன் தொடர்புபடுத்திக் கொள்வது தவறானது. திருடர்களுடன் இணைந்து ஆட்சி செய்கின்றனர். அரசாங்கத்துக்கும் அந்த கட்சிகளுக்கும் இடையில் ஒப்பந்தம் உள்ளதாகவா நீங்கள் கூறுகின்றீர்கள்? அரசாங்கத்தில் உள்ளவர்கள் மத்தியில் மாத்திரம் ஒப்பந்தம் இல்லை. அரசாங்கத்துக்கு வெளியே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடனும் ஒப்பந்தம் இருக்கிறது. வரவு செலவு திட்டத்தின் போது அதற்கு எதிராக பேசிய மஹிந்த ராஜபக்ச 2 தடவை வாக்கெடுப்பின் போதும் சபையில் இருக்கவில்லை. குறிப்பாக வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக பெரிதாக பேசிய விமல் வீரவங்ச 3வது வாக்கெடுப்பின் போது இலங்கையில் இருக்கவில்லை. பிரதமர் கடவுச்சீட்டை தயாரித்துக் கொடுத்தார். எனவே அவர்கள் மத்தியில் ஒப்பந்தம் இருக்கிறது. அதன் மூலம் இந்த நாட்டு மக்களின் சொத்துக்களை கொள்ளையிடும் குற்ற செயல்கள் மூடி மறைக்கப்படுகின்றன. யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் கருத்து தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்ற அந்த விழாவிலே இலங்கையினுடைய பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்து, சுனாமியை விட பூகம்பத்தை விட ஒரே நேரத்திலே எல்லாமே நடக்கிறது போல, தீப்பிழம்புகள் எரிமலைகள் வெடித்து குமுறுவதை போல கடத்தப்பட்ட காணாமல் போனவர்கள், செய்யப்பட்டவர்கள், சரணடைந்தவர்களே பெரும்பாலானவர்கள் உயிருடன் இல்லை என்ற ஒரு செய்தியை அவர் கூறியிருக்கின்றார். இது நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஏன் இவர் இதை உத்தியோகபூர்வமாக பாராளுமன்றத்திலே தெரிவிக்க முடியாது? இவ்வளவு நடந்ததன் பின்னர் இலங்கையிலே ஒரு அரசியல் தீர்வை இலங்கைக்குள்ளே இதே போல காணாமல் செய்யப்பட்ட கடத்தப்பட்ட சரணடைந்தவர்களுடைய நிலைமை, சரணடைந்தவர்களிலே 6000 பேர் சுமார் முன்னாள் போராளிகள், அந்த நேரத்தில் போராளிகளாக இருந்தவர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், குழந்தைகள் உட்பட அவர்களுடைய பிள்ளைகள், 1 வயது குழந்தை, 6 மாத குழந்தை உட்பட சரணடைந்தார்கள். கொடுமையிலும் கொடுமை. அரசியல் தீர்வாக இருக்கட்டும், இனப்படுகொலைகளாக இருக்கட்டும், போர்க்குற்றங்களாக இருக்கட்டும், இவற்றுக்கு நிச்சயமாக இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வை தேட முடியாது. வெளியிலே இருந்துதான் ஒரு தீர்வை, அழுத்தத்தை நாங்கள் பிரயோகிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இலங்கைக்குள்ளே இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு நாங்கள் தேடுவது என்பது இருட்டறைகளிலே கருத்த பூனையை தேடுவது போல. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அண்மையில் வெளியிட்ட கருத்து தொடர்பிலும் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் விமர்சனம் வெளியிட்டார். 13வது திருத்தத்துக்குள்ளே மேலே போக முடியாது, வடக்கு கிழக்கு இணைக்க முடியாது, போலீஸ் அதிகாரத்தை கொடுக்க முடியாது, இலங்கை அளவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநிலத்தில் இருப்பது போல இங்கே நாங்கள் செய்ய முடியாது போன்ற கருத்துக்களை கூறினார். நாங்கள் கேற விரும்புகிறோம், உங்களைப் போல பொய்யர்கள், உலகையே ஏமாத்திய பொய், இலங்கை மக்களுக்கு 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கையினுடைய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் காலி மோத்தடல்ல, போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது, நடத்திய பொழுது நீங்கள் ஆற்றிய உரையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். என்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அதே போல தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவர் திரு ஆனந்த சங்கரி போன்றவர்கள் கேட்பதையாவது நாங்கள் செய்ய வேண்டும். இந்தியாவில் இருப்பது போன்ற ஒரு மாநில சுயாட்சி அமைப்பையாவது நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களா இல்லையா? 13+ என்று சொன்னீர்களா இல்லையா?
வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் புதிய தொலைக்காட்சி அலைவரிசையான TV1 இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கான நிகழ்வு ரத்னானி ஸ்டைன் கலையகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பான நேரடி தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் கஜமுகன் ஐயாதுரை. வணக்கம் கஜமுகன். நன்றி ரஞ்சனி. தென்கிழக்காசியாவினுடைய மிக பிரம்மாண்டமான கலையகமான ஸ்டைன் கலையகத்தில் ரத்மலானி ஸ்டைன் கலையகத்திலிருந்து நான் தொடர்பு ஏற்படுத்துகிறேன். காரணம், இன்று இந்த கலையகம் 3 வருடங்களால் விழாக்கோணம் போட்டிருக்கிறது. விழா பூணுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா கூட்டு நிறுவனத்தினுடைய 8வது அலைவரிசை இன்று இங்கே இனம் காட்டப்படுகிறது. இனம் காட்டப்படுகிறதாக இருந்தால் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்ப்பதற்கு அல்ல, பத்திரிகையாளர்களுக்கான ஒரு நினைவு அல்லது பத்திரிகைகளுக்கான தகவல்களை வழங்குவதற்கும் அனுசரணையாளர்களை இணைத்து எதிர்காலத்தில் நடைபயில போகின்ற டிவி என்கின்ற எமது புதிய தொலைக்காட்சி அலைவரிசையினுடைய அந்த அழுத்தத்தையும் அந்த அடித்தளத்தையும் மிகவும் வீரியமாக இடுவதற்கும் என்று இந்த ஸ்டைன் கலையகம் விழாக்கோணம் கொண்டிருக்கிறது. இப்போது என் பின்புறமாக உரையாற்றிக் கொண்டிருப்பவர் புத்திக்க டிவி என்கின்ற அலைவரிசையினுடைய பிரதானியாக கடமை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவர் கூட இப்போது எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கும் விடயம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. என்னவென்றால் 17 ஆண்டுகளுக்கு வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடிய MTV நிறுவனத்தினுடைய புதிய வாழ்க்கைக்கான சுதந்திரமாய் இந்த தொலைக்காட்சி இருக்கிறது என்பதுதான். வர்ணமயமாக இளமை துள்ளும் வாழ்க்கையின் சுதந்திரத்தை இனம் காட்டக்கூடிய உலகத்தின் தலை சிறந்த நிகழ்ச்சிகளை வடிவமைத்து இந்த அலைவரிசையிலே தரப்போவதாக அவர் அறிவுறுத்தல் விடுகிறார். அத்துடன் இலங்கையினுடைய மிகவும் புகழ்பூத்த கலைஞர்கள் எல்லோரும் இங்கே ஒருமித்த எண்ணங்களோடு இந்த கலையகத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியுடன் சங்கமித்து இது பற்றிய தகவல்களை தொடர்ந்து நமது நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளினூடாகவும் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி ரஞ்சனி. தமது பூர்வீக நிலங்கள் அபகரிக்கப்படுவதாக தெரிவித்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மக்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன பேரணியொன்றை முன்னெடுத்த மக்கள் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொக்கிலாய், கொக்கு தொடுவாய் மற்றும் கருநாட்டுக்கேணி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். கொக்கு தொடுவாயை அண்மித்த பகுதியில் தமக்கு சொந்தமான காணிகள் அபகரிக்கப்பட்டு சட்டவிரோதமான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுவதாக இதன்போது மக்கள் குற்றம் சுமத்தினர். 1983 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இனக்கலவரத்தின் போது எங்களுடைய கிராமம் அபகரிக்கப்பட்டு நாங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட நாங்கள் 2011ஆம் ஆண்டு எங்களுடைய கிராமம் குடியேற்றப்பட்டது. இது 29 ஆண்டுகளாக அதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்ட இடம். இது எங்களுடைய பூர்வீக வயல் நிலங்கள் அந்த வெளியோயா பகுதிக்குள் இருக்கிறது. அந்த முந்திரிய குளம் என்ற இடத்திற்கு ஜனகபுரம் என்றும் பல பெயர்கள் மாற்றப்பட்டு இன்றைக்கு அந்த நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு நாங்கள் ஒரு மிக மிக மோசமான பஞ்சமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்கண்ட நிலம் எங்களுக்கு வேணும் என்றதான் எங்கண்ட பிடிவாதம். எங்கட பூமி எங்களுக்கு தர வேணும். அது எங்களுடைய அப்பா அம்மா தேடின சொத்து 8 ஏக்கர் 10 ஏக்கர் 15 ஏக்கரும் இருந்திருக்கலாம். அந்த நேரம் இப்ப மட்டப்படுத்தப்பட்டு 2 ஏக்கர் வருவதாண்டா அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அடுத்து எங்கட தோட்டப்பகுதி காணிகள் எல்லாமே அரசாங்கத்தால் அபகரிக்கப்பட்டு புரஸ்கார் வந்து கல்லு தாட்டுறதுக்கு நாம் தங்களுக்கு சொந்தமான பூமி என்று இதுவரையெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம். எங்களோட பூமி எங்களுக்கு வேணும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜாவும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு சென்றிருந்தார். ஆண்டு வந்த இவர்களுடைய மண், அதாவது இந்த மண் எங்களின் சொந்த மண்ணென்று இருந்த எங்களுடைய மக்களது ஜீவனோபாயத்திலேயே இன்று கை வைக்கின்ற ஒரு நிலைமை வந்துள்ளது. மீள்குடியேற்றம் நடந்து 6 வருடங்கள் சென்றுள்ளது. ஓராண்டு நல்லிணக்க ஆட்சி முடிவடைந்துள்ளது. ஆனால் எமது மக்களது அந்த பூர்வீக நிலங்கள் மக்களிடம் திருப்பி கையளிக்கப்படாமை மிகவும் வருந்தத்தக்கோர். இன்று எதுவிதமான முன் அறிவித்தல் இன்றி சிங்களவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருப்பதுடன் அவர்களுடைய நிலங்களை அவர்களுக்கு திருப்பி கையளிக்காமல் மாற்று நிலங்கள் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயமாகும். சட்ட நடவடிக்கை மூலமாக இவர்களுடைய மண்ணை இவர்களுடைய அந்த நிலத்தை மீட்டெடுத்து கொடுப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அதற்குரிய
அதற்குரிய ஆதாரங்கள், உறுதிகள், அதற்குரிய அனுமதி பத்திரங்கள் வைத்திருந்த பொழுதும் எதுவித முன்னறிவித்தலோ அல்லது சுவீகரிப்போ இன்றி அந்த காணிகளை அரசானது அபிவிருத்தி போர்வையிலே எங்களது மக்களது இந்த மண்ணை மாற்றாருக்கு கொடுப்பது அனுமதிக்க முடியாத ஒரு படுமோசமான அநியாய நடவடிக்கையா. முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் மோகனராசாவிடம் ஆர்ப்பாட்டக்காரர்களினால் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த காணிகளுக்கான உறுதிப்பத்திரங்கள் தம்மிடம் இருப்பதாக மகஜரை கையளித்த மக்கள் குறிப்பிட்டதாக மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் மோகனராசா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். விபத்தொன்றில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சிறுவனின் மரணத்திற்கு டிக்கோயா வைத்தியசாலையின் அசம்பந்த போக்கே காரணம் என தெரிவித்து ஹட்டனில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. உயிரிழந்த சிறுவனின் சடலத்துடன் ஹட்டன் சாஞ்சிமலை பிரதான வீதியில் இன்று பிற்பகல் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 15ஆம் திகதி இரவு ஹட்டன் பட்டல்கலை தோட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த இருவர் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். பின்னர் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக காணப்பட்டதால் இருவரும் கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையிலேயே சிறுவர்களில் ஒருவர் கண்டி வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். இந்த சிறுவனின் உயிரிழப்புக்கு டிக்கோயா ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வண்டியின் அசமந்த போக்கே காரணம் என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஒரு பாலகனை கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணோன்னு சொல்றாங்க. இங்க வந்து சாமான்கள் குறைவு அப்படின்னு. குறைபாடு வந்து யார் பார்க்கணும்? ஆக்சிஜன் மெஷின் இல்ல, ஆக்சிஜன் இல்ல, வாகனத்துல ஏத்திட்டு இறக்குறாங்க. சரியா செயல்படல, சரி ஒழுங்கான பராமரிப்பு இல்ல அங்க. தயவு செய்து அதுக்கான முடிவுகளை உங்களால முடிஞ்ச அந்த உதவியை எங்களுக்கு எடுத்து கொடுங்க. சீரியஸான ஒரு கொடியை கொண்டு போனா கூட ஒழுங்கா பாக்குறதுக்கு இயங்குறதுக்கு அங்க எந்த ஒரு டாக்டருமே இல்ல. தகுந்த அதற்கான அரசியல்வாதிகள், அதற்கு ஏற்பாடு குழுக்கள் அதனை கவனித்து அடுத்த இன்னும் ஒரு சிறுவனுக்கு இந்த செயல் நடைபெறாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அமைதியான முறையில் கேட்டுக்கொண்டு பின்னர் போலீசாரின் தலையீட்டினால் சிறுவனின் சடலம் அடக்கம் செய்யப்பட்டது. இதேவேளை ஹட்டன் டிக்கோயா ஆதார வைத்தியசாலை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரி வைத்தியர் அன்வர் ஹம்தானிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. வைத்தியசாலை மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றது எனவும் தாம் குறித்த இரு சிறுவர்களையும் மேலதிக சிகிச்சைகளுக்காக உடனடியாக கண்டி வைத்தியசாலைக்கு அனுப்பியதாகவும் அவர் குறிப்பிட்டார். நடைபெற்ற நிகழ்வொன்றில் அமைச்சர் மனோ கணேசன் கலந்து கொண்டிருந்தார். எட்டியாந்தோட்டை விஓயா தோட்டத்தில் நடைபெற்ற இந்த பொங்கல் நிகழ்வில் அமைச்சர் மனோ கணேசன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எங்கள் மக்களுக்கு காணியுரிமை வேண்டும், வீட்டுரிமை வேண்டும். ஒரு தோட்ட தொழிலாளி குடும்பத்துக்கும் குறைந்தபட்சமாக 7 பட்ச காணி வழங்கப்பட வேண்டும். தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம், அமைச்சரவை எடுத்திருக்கின்றோம். தீர்மானம் வெகு விரைவில் இந்த புதிய ஆண்டிலே முழுமையான முறையிலே படிப்படியாக ஆனால் உறுதியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று வைக்க விரும்புகின்றேன். அந்த சொந்த காணிகளிலே சொந்த வீடு கட்டி தரப்படும் என்று வைக்க விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, நமது கல்வி உரிமை அடையாளப்படுத்தும் முகமாக நமது பாடசாலைகள் எல்லாம் அபிவிருத்தி செய்யப்படும், மறந்துவிட வேண்டாம். அதே போல தொழில் உரிமை வழங்கப்படும், தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படும், செயல்பாடுகள் வழங்கப்படும். ஆகவே கடந்த காலங்களில் போல் அல்லாமல் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன், நமது மக்களை கைவிட்ட நிலையிலே, புறத்தள்ளி நிலையிலே, அலட்சியப்படுத்திய நிலையிலே எந்த ஒரு அரசாங்கமும் அமைச்சர் செயல்பட முடியாத ஒரு நிலைமை நான் உருவாக்கி இருக்கின்றோம் என்றால் அது தமிழ் முற்போக்குடனின் வெற்றியை குறி வைக்க விரும்புகின்றேன், மறந்துவிட வேண்டாம். பொதுவாக நாங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லித்தான் வாழும் இனம். கடந்த 10 ஆண்டுகளாக தை பிறந்தது வழி பிறக்கவில்லை, தலைக்காமல் சொல்லியே வந்தோம். தை பிறக்கும் வழி பிறக்கும் என்று சொன்னோம், வழி பிறக்கவில்லை. ஆனால் கடந்த வருடம் 2012ஆம் வருடம் தை பிறப்பதற்கு முன்னாலேயே ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வழி பிறந்து விட்டது. அந்த வழியை இனிமேல் இவர் அடுத்து விட முடியாத முறை, அடைக்க முடியாத முறையிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே வழி அடைக்க மாட்டோம், அடைக்க முடியாது. அந்த பிறந்த வழியை நாங்கள் மேலும் செம்மைப்படுத்திக் கொண்டு புனரமைத்துக் கொண்டு நாங்கள் முன்னேற. கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் யாழ் மேல் நீதிமன்றத்தினால் இன்று 3 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு மீரசுவில் பகுதியில் 55 வயதான நபர் ஒருவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பிலேயே இன்று யாழ் மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி நீதிமன்றத்தினால் ஆரம்பகட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் சட்டமா அதிபரினால் மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சந்தேக நபர் ஒருவர் சமூகம் அளிக்காத நிலையில் இன்று மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட குறித்த வழக்கில் 3 நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்சொலியனால் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. கொலை செய்த குற்றச்சாட்டிற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் வாகனத்தை கடத்திய குற்றத்திற்காக 5 வருட கடூழிய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய்
ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதம் செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 1 வருடம் கடூழிய சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் நிலவிய யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போதிலும் யுத்தம் ஏற்படுத்திச் சென்ற வடுக்கள் இன்னும் ஆறவில்லை. அசாதாரண சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வு இன்னும் விடியவில்லை என்பதை செல்வராசாவின் கதை மீண்டும் நினைவூட்டுகின்றது. கள்ளப்பாடு தெற்கு முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராசா. இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற தருவாயில் செல்வராசா தனது வலது காலை இழந்தார். மற்றைய காலம் பாதிக்கப்பட்ட நிலையில் வவுனியா ஆனந்தகுமார சுவாமி நலன்புரி நிலையத்தில் இருந்தபோது ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார் செல்வராசா. அப்போது வயிற்றிலும் காயம் ஏற்பட்டிருந்த அவருக்கு சிறுநீரகம் ஒன்றும் செயலிழந்திருந்தது. பின்னர் பூந்தோட்டம் புனர்வாழ்வு முகாமிற்கு மாற்றப்பட்டு புனர்வாழ்வளிக்கப்பட்ட பின்னர் 2012ஆம் ஆண்டு செல்வராசா சமூகமயப்படுத்தப்பட்டார். தனது குடும்பத்தினருடன் மீள இணைந்தமை செல்வராசாவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய போதிலும் தனது ஒற்றை காலால் குடும்பத்தை எவ்வாறு நடத்தி செல்வது என்ற துயரமும் வாட்டி வதைத்தது. தற்போது மீன்பிடி வலைகளை சீர் செய்வதன் மூலமே செல்வராசா மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் வாழ்கின்றார். அந்த தொழிலில் இருந்து கிடைப்பதோ 150 ரூபாய் மாத்திரமே. சிற்றுண்டிகளை செய்து விற்பனை செய்வதன் மூலம் தனது பங்கினையும் வழங்குகின்றார் செல்வராசாவின் மனைவி. கடனுதவிகள் கோரியும் அது மறுக்கப்பட்ட நிலையில் தனது வாழ்நாளை நகர்த்துவதற்கு செல்வராசாவின் குடும்பம் போராடி வருகின்றது. எனக்கு இந்த தொழில் வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி எனக்கு ஒரு உதவி செய்யுமாறு தான் முன்னால் இருந்த ஜனாதிபதி எழுத்து மூலமாக அனுப்பப்பட்டது. எதுவுமே எனக்கு பலன் அளிக்கவில்லை. வேற எந்த ஒரு இந்த தொழில் வாய்ப்புக்கு செய்தா காணும். எனக்கு வேற எந்த ஒரு உதவியும் நான் கேட்கவில்லை. என்னை கரம் தூக்கி விடுங்கன்னு தான் கேட்கின்றேன். நான் வேற எதுவும் கேட்கவில்லை. அந்த கஷ்டத்திலிருந்து நான் விடுபட்டு இந்த சொந்த காலிலிருந்து உழைச்சி நான் இந்த சொந்த இதிலிருந்து இந்த குழந்தை 2ஐயும் படிக்க வைக்கின்ற நிலையில தான் நான் ஆசைப்படுகின்றேன். தனது வாழ்நாளில் பெரும் போராட்டங்களை சந்தித்த செல்வராசா நிம்மதியான வாழ்விற்காகவும் போராடி வருகின்றார். பல தொழில்கள் தெரிந்திருந்தும் அதனை ஆரம்பிப்பதற்கு முடியாத நிலையில் வாழ்நாளை நகர்த்தும் செல்வராசாவின் வாழ்வில் விடியல் காண்பது எப்போது? இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 4 இந்திய மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். மன்னாரில் 18 இந்திய மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த மீனவர்கள் 4 இன்று விடுவிக்கப்பட்டதாக மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் எஸ் மிரண்டா கூறினார். சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற அறிவுறுத்தலுக்கு அமைய இந்திய மீனவர்களை விடுவிக்குமாறு மன்னார் நீதிவான் அலெக்ஸ் ராஜாவிடம் கடற்றொழில் திணைக்களத்தினர் தெரிவித்தனர். இதனை அடுத்து ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 4 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு நீதிவான் உத்தரவிட்டார். இருப்பினும் இவர்களது படகு மற்றும் உபகரணங்கள் விடுவிக்கப்படவில்லை. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தலைமன்னார் கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே குறித்த 4 மீனவர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திமிட்டகுடை பேஸ்லைன் வீதியில் பாதசாரி கடவையில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட 15 வயது பிள்ளை மற்றும் அவரது தாய் இன்று மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். டெமட்டகுட பேஸ்லைன் வீதியில் இந்த பாதசாரிகள் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் 47 வயதான தாயும் அவரது 10 வயதான மகளும் உயிரிழந்தனர். இந்த பாதசாரிகள் கடவையை நாம் இன்று சில மணித்தியாலங்கள் அவதானித்தோம். ஒரு பதிவான காட்சிகளே இவை. மிகவும் ஆபத்தான ஒரு இடத்திலேயே இந்த பாதசாரிகள் கடவை உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் டெமட்டகுட போலீசார் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவித்துள்ளனர். இந்த இடத்தில் வேகத்தை குறைப்பதற்கான தடையை ஏற்படுத்துமாறு டெமட்டகுட வாகன போக்குவரத்து பிரிவு வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் இன்று கோரியது. இதேவேளை விபத்தில் உயிரிழந்த தாய் மற்றும் மகளின் பூத உடல் நேற்றிரவு உறவினர்களின் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டன. விபத்தில் உயிரிழந்த WA அனுலா என்ற தாயும் அவரது மகளான சமாதி ரஷ்மிகாவும் வாழ்ந்த வீட்டை தேடி நாம் இன்று சென்ற போதிலும் இந்த சிறிய குடிசையை காண முடிந்தது.
WA அனுலாவின் கணவரும் 2 வருடங்களுக்கு முன்னர் ஜனவரி 15ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். இவர்கள் இருவரும் உயிரிழந்த தினத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னரே அவர் உயிரிழந்திருந்தார். 20 வயதான இவரது மூத்த மகள் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் தொழில் புரிந்து வருவதோடு வீட்டில் பாதுகாப்பின்மையினால் உறவினர் ஒருவரின் வீட்டில் வசித்து வருகிறார். இரட்டை பெரியகுளம் குருந்துப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி யாழ்வீதியில் நேற்றிரவு 11:30 அளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பழுதடைந்த நிலையில் திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது பஸ் மோதியதிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த லாரியின் சாரதி உயிரிழந்ததுடன் சடலம் வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது 8 பேர் காயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். சம்பவத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை இரட்டை பெரியகுளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொழில் முயற்சி அபிவிருத்தி மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்திய இலங்கை வர்த்தக உடன்படிக்கை தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. நாம் தற்போது கலந்துரையாடி வருகிறோம். இதனால் நமக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் என நான் நினைக்கவில்லை. இந்தியா என்பது 1.25 பில்லியன் மக்கள் வசிக்கும் நாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இலங்கையிலிருந்து 700 மில்லியனுக்கும் குறைவாகவே ஏற்றுமதி செய்துள்ளோம். 100% சாதகமாக அமையும் வகையில் உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட முடியாது. இதில் 2 நாடுகளுக்கும் நன்மை கிடைக்கும் நிலை காணப்படுகிறது. சேவைகள் உடன்படிக்கையில் நாம் குறிப்பிட்டுள்ளோம். 2 சேவைகள் தொடர்பிலேயே கலந்துரையாட உள்ளோம். ஒன்று கப்பல் துறை சேவை, மற்றது தகவல் தொழில்நுட்பத்துறை சேவை. நாம் முதலில் வரைபொன்றை இந்த மாத இறுதிக்குழு தயாரிக்க எண்ணியுள்ளோம். பின்னர் இயன்றளவு சீக்கிரம் உடன்படிக்கையில் கைச்சாத்திட உத்தேசித்துள்ளோம். ஜூன் மாதம் அளவில் அது சாத்தியமாகும். மருத்துவத்துறை, சட்டத்துறை உள்ளடக்கப்படவில்லை. இலங்கை கிரிக்கெட் வீரர்களை ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபடுத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் இலங்கை அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் அனுஷா சமரநாயக்க மற்றும் உதவி வலைப்பந்து வீச்சாளர் கயான் விஸ்வஜித் ஆகியோரை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணியிலிருந்து இடைநிறுத்துவதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று தீர்மானித்தது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தைச் சேர்ந்த சிலர் தம்மை ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபட தூண்டியதாக இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களான குசல் ஜனித் பெரேரா மற்றும் ரங்கனஹீரத் ஆகியோர் மெய்தினி தீவுகள் அணிக்கு எதிரான கிரிக்கெட் தொடரின் பின்னர் கூறியிருந்தனர். இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலுக்கு நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் விளையாட்டுத்துறை அமைச்சர் தாசிரி ஜாசேகர் இது தொடர்பில் பகிரங்கமாக அறிவித்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் இலங்கை அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் அனுஷா சமரநாயக்கம் மற்றும் உதவி வலைப்பந்து வீச்சாளர் கயான் விஸ்வஜித் ஆகியோரை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணியிலிருந்து இடைநிறுத்துவதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் என்று தீர்மானித்தது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி இருக்கின்ற பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.